கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இந்த நாளின் நம்முடைய ஜெபமும் இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நீ இப்படி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளை நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? இந்த நாளிலே ஒருவேளை சூழ்நிலைகள் என்னை மேற்கொண்டு நான் வெட்கப்பட்டு விடுவேனோ என்று சொல்லி நீ கலங்கி இருப்பாயானால், தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பி. நீ மனிதர்களிடத்தில் ஒத்தாசையை போய் நிற்பதை காட்டிலும், உதவிகளை கேட்பதை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை உனக்கு வெற்றியாக உன் வாழ்வில் செய்யும்படியாக, நீ வெட்கப்படாதபடிக்கு உன் தலையை அவர் உயர்த்துவார். அது மட்டுமல்ல, துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். துன்மார்க்கர் வெட்கப்படுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என கருமையான தேவ பிள்ளையை, பலவிதமான கலக்கத்தின் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறாயோ? சோர்ந்து போன உன்னை பார்த்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எலியா சோர்ந்து போனவனாக சுரைச்செடியின் நிழலில் படுத்திருந்த பொழுது அந்த எலியாவை தட்டி எழுப்பின கர்த்தர் இன்று உன்னையும் தட்டி எழுப்புகிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, பயப்படாதே, கர்த்தர் உன் சமூகத்தில் இருக்கிறார். துன்மார்க்கருடைய வீழ்ச்சியை உன் கண்கள் காணும், ஆனால் உனக்கு வருகிற சம்பவங்களிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துவார். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் இறங்குவார்கள். துன்மார்க்கர் வெட்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் முடிவை நீ காண்பாய். உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தரை நோக்கி பார்ப்பாயா? ஆண்டவரிடத்தில் உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது இதயத்தை திறந்து கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன என் ஆண்டவர், இந்த வேளையிலும் உண்மையான இதயத்தோடு, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறேன், போராட்டங்களை அறிந்திருக்கிறேன் என்று ஒரு வெற்றியை கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கு கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.